அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒரு கட்டத்தில் நம்மளால் ஒரு தேக்கம்ன்றது வந்துடும். இதுக்கு காரணம் வேற ஒன்றும் கிடையாது, ஜாதக ரீதியாக பரிகாரமோ மற்ற விஷயமே கிடையாது. கண்டிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது 1000 தான் இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணி உண்மையிலே வளருவீங்க, எஃபர்ட் எடுப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. உங்களுடைய சொந்த முயற்சி அதிகமாக இருக்கும். ஆனால் ஏதோ விதத்தில் ஒரு தேக்கம்ன்றது வந்துடும். இதுக்கு நம்ம வேற யாரும் காரணம் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிற ஆட்கள் தான் காரணம். ஏன்னா அவங்க மனசை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. அந்த கண்டிஸ்ட்ன்றது அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். அதாவது சொல்லுவாங்கள்ல, கல்லடி பட்டாலும் படலாம், ஆனால் கண்ணடி படாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணடி பட்டுச்சுன்னா அதுக்கு மாற்றே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான விஷயன்றது இந்த கண் திஷ்டி. ஏன் அந்த கண் திஷ்டிக்கு மட்டும் எவ்வளோ பவர்னா, நம்ம ஒட்டுமொத்த பவரும் அந்த கண்ணில் தான் இருக்குது ஆக்சுவலாக. அது சித்தர்கள் அந்தளவுக்கு அந்த கண்ணுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் இப்போ அவன் கண்ணில் ஊந்துடாதப்பா, அவன் வாயில் ஊந்துருவான்னு சொல்லுவாங்களே வழக்கமாக. நம்ம முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அந்த கண் திஷ்டி அமைஞ்சிடும். அதனால் இந்த கண் திஷ்டி வராமல் நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, சுபகாரிய நிகழ்ச்சிகள் தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே, சுபகாரியம் உட்பட எந்த விஷயத்துக்கு போனாலும் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும்போது ஒரு அறுக்கம்புல்லை கூட எடுத்துன்னு போகணும். அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம மஞ்சள் கிடைக்கும், சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஒரு மஞ்சளை முடிச்சு போட்டு உங்கள் பாக்கெட்லேயோ பேக்லேயோ வச்சுன்னு போங்க. அந்த கண் திஷ்டி தாக்குகிறது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது, கல்லுப்பு. நான் பலமுறை பல பதிலில் பேசிக்கிறேன், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய விஷயம் இந்த கல்லுப்பு. இந்த கல்லுப்புக்கு மிஞ்சின பரிகாரம் உண்மையிலே எங்கேயுமே கிடையாது. நீங்கள் அந்த காலத்தோடு பார்ப்பீங்க, நீ சுற்றி போகிற ஆட்கள் கம்மியாகிட்டாங்க. அப்போல்லாம் உப்பு தொடப்பு குச்சியை வச்சு தான் சுற்றி போடுவாங்க. இன்றைய காலத்தில் கண்ணோட பார்க்க முடியல. தயவு செஞ்சு வீட்டில் ஒரு நல்ல விஷயத்துக்கு வெளியே போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த கல்லுப்பு வச்சு, இந்த தொடப்பு குச்சியை வச்சு தயவு செஞ்சு சுற்றி போடுங்க. அது மிகப்பெரிய பரிகாரம். எவ்வளோ பெரிய கண் திஷ்டியாக இருந்தாலும் போக்கக்கூடிய வலிமை அந்த கல்லுப்புக்கு உண்டு. சப்போஸ் நான் ஃப்ளாட்டில் இருக்கிறேங்க, எங்களால் அந்த மாதிரி விஷயம் செய்ய முடியல அப்படின்றவங்களுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லையா. கல்லுப்பை நீங்கள் வெளியே கிளம்பும்போது பாக்கெட்டில் ஒரு பொட்டலமாக கட்டி போட்டுமாங்க. பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க, பேப்பரில் வச்சுருப்பாங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் நிறுவனம் சார்ந்த உப்பை நான் சொல்லலை. கல்லுப்பு நம்ம அண்ணாச்சி கடையில் விற்கும், அந்த கல்லுப்பு தான் வேணும். அந்த கல்லுப்பை கூடவே எடுத்துன்னு வாங்க. எடுத்துன்னு வந்ததை வீட்டுக்கு வந்தோடனே ஓடுற தண்ணி அதாவது கரைஞ்சி போகிற தண்ணியில் இதை போட்டுருங்க. அதே மாதிரி இந்த கல்லுப்பை வச்சு நைட்டில் பூஜை ரூமில் காலை எடுத்துன்னு வச்சுட்டு நைட்டில் வணங்கிட்டு வாங்க. அதை சமையலுக்கு பயன்படுத்துங்க. அந்த சமையலுக்கு பயன்படுத்தின கல்லுப்பை பயன்படுத்தி சாப்பிட்டீங்கன்னா எதிர்மறை சக்தின்றது உங்கள் உடம்பு ஃபுல்லாக அது விலகி போய் ஒரு ஆறாக உருவாக்கிடும். அந்த கல்லுப்புக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. அதனால் கண் திஷ்டியை போக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. முதல் விஷயம், அறுக்கும் புல்லை கூட எடுத்துன்னு போங்க. ரெண்டாவது, ஒரு மஞ்சளை கூட எப்பவுமே எடுத்துன்னு போங்க, அது நல்ல விஷயம். மூணாவது, கல்லுப்பை பயன்படுத்துங்க. இந்த 3 விஷயமும் நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய கண் திஷ்டியாக இருந்தாலும் அதை தடுத்து நிற்கிற வல்லமே அதுக்கு உண்டு. ஏன்னா நீங்கள் உண்மையிலே கஷ்டப்பட்டு முன்னேறத்துக்கு பல வழிகளை யோசித்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சிந்தனை செயல்படுத்த எல்லாமே பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் தேக்கம் வரும்போது நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஏன்டா முடியாமல் போச்சு அப்படின்னு காரணத்தை தேடுவோம். அது உண்மையான காரணம் இதுதான். அது நம்ம தவறு சொல்ல முடியாது. மனிதனுக்கு இயற்கையான குணங்களில் ஒரு பொறாமை குணம்ன்றது இயல்பே உண்டு தானே. டக்குன்னு வளர்ச்சியை பார்க்கும்போது ஏன்னா இவன் மட்டும் போறான்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே பொதுவாக உண்டு. அதை தவறு சொல்ல முடியாது, இது இயற்கையுடைய நியதி. ஆனால் அந்த நியதியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான விஷயத்தை தான் சித்தர்கள் அந்த காலத்திலே முடிவு பண்ணி வச்சான். அதனால தான் வெளியே போகும்போது மஞ்சள் பை தூக்கின்னு போவாங்க, மஞ்சள் கலரான விஷயத்தை பயன்படுத்துவாங்க. ஒரு பத்திரிகையோட 4 பக்கம் மஞ்சள் போட்டு வைப்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி பாரம்பரிய விஷயங்கள் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதனால் தயவு செஞ்சு மக்கள் இந்த 3 விஷயத்தை பயன்படுத்திங்கன்னா மேக்சிமம் கண் திஷ்டி வெளியே வந்துடலாம். சுமிச்சமான விஷயங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சு 2 விஷயமே நடக்கும். ஒன்று, நெகட்டிவ் விஷயம் வெளியே போயிடும், பாசிட்டிவ் விஷயம் உள்ளே வரதுக்கான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த சமிக்கைகள் கிடைக்கும். அதனால் தயவு செஞ்சு நமது அன்பர்கள் எல்லாமே இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் மேலே ஒரு சுட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.